பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குனர் இளங்கோ அடிப்படை வசதிகள் மற்றும் இரத்த வங்கி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குனர் இளங்கோ மகேஸ்வரன் ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, கட்டுமான பணிகள், பணியாளர்கள் இருப்பு, நோயாளிகள் குறைகள் உள்ளிட்டவற்றை அவர் ஆய்வு செய்தார். மருத்துவமனை உபகரணங்கள் மற்றும் பணியாளர்கள் இருப்பு குறித்து மருத்துவமனை நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்திய பின் மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது நோயாளிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பொன்னேரி அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை உடனே ஏற்ற இயக்குனர் இளங்கோ அதற்காக தனி மருத்துவர் மற்றும் செவிலியர்களை உடனே நியமனம் செய்தார். அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்த பின் இரத்த வங்கியை உடனே திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக 5 மாடிகள் கொண்ட உள் நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்கம், ஆய்வு கூடங்கள் அடங்கிய கட்டிடத்திற்கான இடத்தினையும் அதற்கான திட்ட பணிகள் குறித்தும் ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் அனைத்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான பணிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது ஊரக பணிகள் கூடுதல் இயக்குனர் விஸ்வநாதன், திருவள்ளூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் சேகர், பொன்னேரி நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் மற்றும் மருத்துவர்கள் உடனிருந்தனர்.